காமராஜ் வந்து இறங்கியாச்சு. இந்த கட்சிக்காரன் போய் ஒருத்தன் கும்பிடுறான். என்னன்னு, கலெக்டர் லைசன்ஸ் தரலையா? சரி, அப்ப நான் திறந்து வச்சிடுறேன், அவன் லைசன்ஸ் வந்த அப்புறம் நடத்திக்கங்க. இப்ப கலெக்டரை க்ளோஸ் பண்ணிடுவான். முதல்ல அவனை கொன்று. அந்த கலெக்டர் சொல்லுது, நான் திறந்து வச்சுட்டு போறேன், நீ அப்புறம் நடத்து. அப்பவும் எல்லா கட்சியிலும் அயோக்கியமா 2 பேர் இருக்குதான் சொன்னேன். அயோக்கியனை பத்தி நீங்க வருத்தப்படக்கூடாது, அவன் பெர்மனண்டா எல்லா கட்சியிலும் இருப்பான். அதுல ஒருத்தன் நைசா காமராஜ்கிட்ட போய், லைசன்ஸ் எல்லாம் தர வேண்டாயா, சொல்லு, நீ ஏதோ சொல்ல வரையங்கிறார். இவருக்கு தெரியுது, அவனை அந்த குரல்லே காமிச்சிருவாரு சண்டாளையும். சொல்லு, அந்த கலெக்டரியா லைசன்ஸ் ராட்டா பரவாயில்ல, சொல்லு. அவரு சொன்னாரியா, நாங்க சொன்னோம் முதலமைச்சர் காமராஜ் திறக்க வராருன்னு சொன்னோம், சொல்லு என்ன சொன்னா அப்படின்னு. நான் நினைச்சா முதலமைச்சர் ஆகிடுவேன், உங்க காமராஜ் நினைச்சா கலெக்டரா முடியுமான்னு கேட்கான் ஐயா அப்படின்னு. 10 சிரிச்சாருன்னா வெடிச்சிருப்பு தான் சிரிப்பா. 10 நிமிஷமா கக்கன்னு சிரிக்க. சரியா தானே கேட்டிருக்கான் லூசு பையில. நான் கலெக்டரா முடியுமால முட்டா பையில. நம்ம ஜனநாயகத்துல அவன் நின்றுவான், ஜெயிச்சு முதல் மந்திரி ஆயிடுவான்டா, படிச்ச பிள்ளை முட்டா பையில. ஏல கலெக்டரேட்ட போய் நான் அசிங்கப்படுத்திட்டீங்களாங்க. சிந்திங்கயா, அவன் காமராஜ் லண்டன்ல பிறந்தா அங்க நம்ம ஆள வந்தான், நம்மகிட்ட பிறந்தவன் ஐயா, நம்மகிட்ட பிறந்தவன். அவன் ஒரு ஏழை வீட்டுல பிறந்தவன். மறுநாள் காலையில என்ன பண்றாரு, ஒரு முதலமைச்சர் கூப்பிட்டா மாவட்ட ஆட்சியாளர் ஓடி வந்துருவான். இவர் அவர் வீட்டுக்கு போயிட்டாரு, மாவட்ட ஆட்சியாளர் வீட்டுக்கு. இவர் கார் உள்ள போது அதுக்குள்ள போலீஸ் சொல்றான். அவர் பதறி போய், அப்ப அந்த செல்போன் கிடையாது, நல்லா இருக்கு செல்போன், நல்ல கண்டு. நம்ம குளிக்கும் போது கூப்பிடுறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு குளிச்சுட்டு இருந்தேன். ஆனாச்சு அப்படியா தினசரி குளிப்பீங்களாங்கிறான். இவ்வளவு கொழுப்பு இருக்கணும். அவன் என்ன டெஸ்ட் பண்றான் பார்த்தீங்களா நம்மள. இல்ல அண்ணாச்சி தினசரி குளிக்காராமேங்க, விளங்க மாட்டேங்கடா. ஒரு நல்ல கண்டுபிடிப்பு தானா இல்லைங்களா? சரியா இல்ல. எல்லா கண்டுபிடிப்பையும் அசிங்கப்படுத்துறதே நம்முடைய வேலையா? உள்ள போறாரு, பசுபதி வெளியே வராரு, வணக்கம் வணக்கம் வணக்கம். இவரு கும்புறாரு காமராஜ். ஐயாங்கிறாரு. வேணாம்னே, உங்களை எதுக்கு நாங்க படிக்க வச்சோம்? நாங்க எதுக்கு ஜெயிலுக்கு போனோம்? நீங்க படிச்ச பிள்ளைலாம் நேர்மையா ஒழுக்கமா இருக்கணும் தானே, உங்களை நம்பித்தானே ஜெயிலுக்கு போனேன். நீ அப்படித்தானே இருக்க ஐயா. அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு, உன்னை கும்பிடுத யானு தலைக்கு மேல கையை தூக்கி கும்பிட்டான் யானை. பசுபதி அழுதுட்டாரு. அவர் கலெக்டர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. ஐயா அப்படிதான் இருக்கணும். அப்புறம் எங்க அவர் மனசுக்குள்ள ஒரு சங்கடம் வந்துருமோன்னு, அம்மாவங்க கூப்பிடுங்க, பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும், உங்க வீட்டுக்கார மாதிரியே ஒரு நேர்மையான அந்த நாட்டுக்கு வேணும், இவன் ஆளாக்கிடணும் நீங்க என்ன அப்படின்ட்டு. அடுத்து அந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ள கஷ்டம் இருக்குல்ல, சிஎம் இவர் ஏதோ பண்ணிட்டாருன்னு, ஒரு காப்பி கொடுங்களேன், காப்பி குடிச்சிட்டு போறேங்கிறார். இந்த சிவகாமி அம்மாளுக்கு ஒரு ஏக்கம், மகன் மந்திரியா இருக்கான், சொந்த 2 பேர்கிட்ட சொல்லி அனுப்புது, நான் ஒரு 6 மாசமாவது அவன் கூட இருந்து அவனை பாத்துக்கிறேன், கொஞ்சம் அவன்கிட்ட கேளுங்கன்னு. இவரு மனுஷன் தானே சொல்றாரு, தேடும்ல அவளுக்கு என்ன, நான் கல்யாணம் வேற பண்ணல, தேடும் வந்திருக்கலாம் தான். ஆனா அவ இங்க வந்து இருந்தான்னு வைங்க, என் தங்கச்சி பிள்ளைகள்லாம் இங்க வருவானுவோ, சொந்தக்காரனெல்லாம் இவளை பார்க்க வருவான், அவன் எவனாவது தப்பு பண்ணிட்டான்னா என் பேர்லாம் கெட்டுரும், கிழவி அங்கேயே இருக்கட்டும். ஒரு கல்யாணமாவது பண்ணிருக்க வேண்டாமா? என்ன நீங்க ரொம்ப மோசமான ஆட்களா இருக்கீங்களா? நான் ஒரு கல்யாணமாவது பண்ணிருக்க வேண்டாமா தானே சொன்னேன். எதுக்கு சிரிக்கிய? ரொம்ப தப்பான ஆட்கள்யா உங்க ஊர்ல, நான் நம்ப மாட்டேன். அதையும் கேட்டோம் ஒரு தடவை, ஏன் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. ஜெயிலே இருந்துட்டேன்டா, அப்படியே ஒரு 40-45 வயசாச்சு, அதுக்கப்புறம் கல்யாணம் அதுக்குன்னு விட்டுட்டேன். என்ன மனுஷங்க அவங்க எல்லாம். ஜீவானந்தத்துக்கு அவருங்க என்ன நட்பு? ஜீவானந்தம் தாம்பரத்தில் அபை தொடக்கப்பள்ளின்னு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு. இவர் திறக்க போறாரு முதலமைச்சர். தாம்பரத்துக்கு வரது குடிசை பகுதிக்கு வரும்போது காரை நிறுத்துறாரு. எப்பா இந்த ஜீவா இங்க தானே இருக்கான், இங்க அவனை பார்த்துட்டு போமேங்கிறாரு. இறங்கி போறாரு, சாக்கடையா தாண்டி வேட்டியை மடிச்சு கட்டி முதலமைச்சர். ஜீவா வீட்டுக்குள்ள இருக்காரு. ஜீவா இந்த பள்ளிக்கூடத்துக்கு நீ தாண்டா அடிக்கல் நாட்டினேன். ஆமா அவன் திறக்க போறான் வாடாங்கிறாரு. ஜீவானந்தன் சொல்றாரு, காமராஜே நீ போடா நான் வந்துடுறேன்டா, 1 மணி நேரத்தில் வரேங்கிறார். காமராஜ் போய் காத்துட்டு இருக்காரு முதலமைச்சர். ஒருத்தன் கேட்டிருக்கான், அந்த ஆள் வரணும் நீ ஏன் உட்காந்துருக்கான் காமராஜிட்ட, அவன்லாம் சுதந்திர போராட்டத்துக்கு ஈடுபட, நான் எப்படா முதலமைச்சரா முடியும், முட்டா போயில, அவன் வரட்டும். 1 மணி நேரம் கழிச்சு ஜீவானந்தம் போனாராம். போய் பக்கத்துல காமராஜ் கேட்டுக்காரு, ஏண்டா கூப்பிட்டோன்னே வரலாம்லான்னு. ஒத்த வேட்டிடாண்டா இருந்தது காமராஜ், துவைச்சு காய போட்டிருந்தேன், அதை கட்டிட்டு வரணும்னு. இப்ப நம்ம தலைவனும் எந்த வீட்டுல வேட்டி அவுத்து வச்சானே தெரிய மாட்டேங்கியா, எல்லா வீட்லயும் கேட்க வேண்டியிருக்கு.